ஏன் பார்த்தா மதினி அவங்க தங்கச்சி கிட்ட பேசணும்னு நினைச்சது தப்பா? ம், அவங்கள அழ வச்சு அனுப்புறதுல அப்படி உனக்கு என்ன சந்தோஷம்? யாரு எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, காலம் ரொம்ப மாறிடுச்சு. அப்பதா எல்லா மருமகளும் என் அம்மா மாதிரியே உனக்கு பாய்ந்து அணங்கி இருக்க மாட்டாங்க. உன்னையும் அடக்க ஒரு ஆள் வரும், பார்த்துக்கிட்டே இரு. நீ போட போசகட்ட பையன். என் நடக்கிறவ இந்த ஜில்லாலே கிடையாதுடா, வழங்காத பையன். ஏன் அம்மாச்சி இவன் என்ன அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிருக்கான்? இதுல என்னமோ இருக்கு. இவன் கிடக்கிறான் விடு, தண்ணி பாம்பு சும்மா சீரிட்டு போயிடுவான். ஆ? ஆனா இப்ப நீங்க பண்ணதான் அம்மாச்சி கரெக்ட். இப்ப மட்டும் தேன்மொழி அந்த திமிரு பிடிச்சவகிட்ட பேச விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பா. அப்படிலாம் அவளை லேசில் அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் அவளை ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். அக்கா மேல அவளுக்கு ரொம்ப பாசமா. அவ ஆத்தாக்காரி சொல்லிட்டு போறா. இவளுங்க தொடர்பே மொத்தமா அறுத்து விடுறேன் பாரு. எனக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கத்த. எனக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மா மடியில தான் படுத்து அழுவேன். உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? எனக்கு பயமா இருக்குங்க. நான் என்ன தப்பு செஞ்சேனே தெரியல. நீ எந்த தப்பும் செய்யலம்மா. அத்தையோட குணம் அப்படிதான். கல்யாணத்துல நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி பண்றாங்க. இங்க பாருமா தேனு, அவங்க கோவம் குறைஞ்சா எல்லாம் சரியாயிடும். போக போக அத்தை உன்னை புரிஞ்சுப்பாங்க. மா என்னாச்சுமா? இன்னும் அவங்க சொன்னதையே நடிச்சிட்டு இருக்கியா நீ? மா அழாதம்மா. இல்ல மீனாட்சி, அவங்க எப்படி சொன்னாங்க, நீ வாழ வெட்டியா வந்துருவேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மனசுல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து? மா அவங்க என்ன பெரிய தெய்வ சக்தி இருக்கிறவங்களா அவங்க சொன்ன அப்படியே நடக்கிறதுக்கு? அந்த அப்பத்தா புத்தியே சரி கிடையாதுமா. பணத்துக்காக ஏமாத்தினவங்க அம்புட்டு போய் சொல்லிருக்காங்க. பணத்தாசை புடிச்சது வேற, அது வாய் திறந்தா நல்ல வார்த்தையே வராது. நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு அம்புட்டு பெரியும் கொட்டுறதா அது வேலையே. அவங்க சொன்னாங்கல்ல, நீ ஃபீல் பண்ணாதம்மா. அது எப்படி மீனாட்சி? இத பாரு, அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க பேசின வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கும். அதுவும் அவங்க பெரியவங்க. அவங்க அவங்க சொன்ன வார்த்தை பலிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சொல்ல போனா பதட்டமாவும் இருக்கு. மா பேசுற வார்த்தைக்கெல்லாம் சக்தி இல்லம்மா, நினைக்கிற எண்ணத்துக்கு தான் சக்தி இருக்கு. ஒருத்தங்க கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன பேசினாலும் நிலைக்காது. அப்படி கெட்டவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னா எதுக்கு இந்த கோயில் சாமி எல்லாம் இருக்கு? என்னப்பா என்னாச்சு? ஏழுற? அழலடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு.
தார தாரையா கண்ணீர் வருது, அழலன்னு பொய் சொல்ற. நான் தான் அடலைன்னு சொல்றேன்ல, கண்ணுல தூசி தான் விழுந்துச்சு. அது என்னமோ தெரியலம்மா, அழுகையை மறைக்கிறதுக்கு எல்லாரும் இதே காரணத்தை சொல்றீங்க. நீ இருக்கிறத பார்த்தா கண்ணில் தூசி விழுந்த மாதிரி தெரியலையே. ஏதோ பிரச்சனையா இருக்கு, என்னாச்சு சொல்லு. அத விடுடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ போ, போய் உன் அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வா போ. இது மதுரை நேத்து கோயிலுக்கு கட்டிட்டு போன சேலை தானே? ஏன் இப்படி சேரு மண்ணுமா இருக்கு? மதுரை மேல இருக்க கோவத்துல அப்பத்த எதுவும் மண்ணில் போட்டு பரட்டிடுச்சா? டேய் இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அப்புறம் எப்படி இப்படி அழுக்காச்சு? அவசியம் சொல்லணுமா? ஆ, ஆமா. கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க அங்க என்னாச்சு சொல்லுமா. அது தேனு கால் தடிக்க கீழே விழுந்துட்டா. அப்படியா? ஆமாப்பா. ம். ஏய் தேனு, பாட்டி. என்ன நீ பகல்லையே படுத்து தூங்கிட்டு இருக்க? ஆஹா, தூங்கல பாட்டி. ஆ, லேசா தலைவலிக்குதுன்னு சும்மா படுத்துட்டு இருந்தேன். சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். டா இத புடி. ம். இதுல 4 ஜாக்கெட் இருக்குது. அதுக்கு ஏதோ எம்ப்ராய்டரி போடணுமா, நீ அதை போடு. பாட்டி, இதெல்லாம் உங்களோடதா? அஹ். நான் இந்த வயசுல எம்ப்ராய்டரி போட ஜாக்கெட் தான் போடுவேன்னா? கேட்குறவளை பாரு, இதெல்லாம் லோ கடைக்கு வந்த ஜாக்கெட்டு. இதெல்லாம் சீக்கிரமா எம்ப்ராய்டரி போடு. ஆ ஆ அம்மா, ஆ அந்த புள்ளைய தொல்லை பண்ண வேண்டாம், நானே ஏதாவது பண்ணிக்கிட்டேம்மா. லோகு, இந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தான் சம்பாதிக்கணும். இங்க யாரும் சும்மா தின்னுட்டு தூங்க கூடாது.